வெல்கம் டு யுவன் பிளாக்ஸ். ஹாய், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எங்கே இருக்குன்னா ஈஸியாரில் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா டீயை போடலாம். நல்லா பொண்ணுங்களாம் சூப்பராக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டீயை போட்டோம், அதுக்கப்புறம் என்ன போகிறோன்னு சொல்லுங்கள். நண்பனோட கல்யாணத்துக்கு. யாருக்குன்னு பார்த்தா நம்ம சம்பத்துக்கு. நாளைக்கு காலையில் விருதாச்சலத்தில் கல்யாணம். இப்பயே மணி 1. இங்கேருந்து நாங்கள் 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோரும் டீயை குடிச்சாச்சு, கார் எடுக்கிறோம், கிளம்புறோம். இதுக்கு மேலே நிறையா பண்ணு இருக்குது. நம்ம பசங்க எல்லோரும் அடி சேர்ந்துட்டாங்க. இவர் விஜய், பேக் இன் த ஃபார்ம். இவர் தான் நம்ம மெயின் ஆள், கலைவந்தன். துளசி அவர் சாமி மாலை போட்டுருக்காங்க, அதனால் அவர் அன்வான்ட் வேணாம். கேமராமேன் ரெடியா? இதுக்கப்புறம் நம்ம போகிறோம் பண்ணுறோம் கலக்குறோம். ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் போட்டுட்டு தான் சும்மா அதாவது கார் ஆரம்பிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் எல்லாரும் ஆக்டிவா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் டிரைவர் தவிர வேற யாரும் ஆக்டிவா இருக்க மாட்டானுங்க. ஏன்னா மாறிடும். இது மாதிரி ஜோக்குகள் வரும், அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது மாதிரி பல ஜோக்குகளை எழுதி வச்சு பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஆமா ஆமா, இந்த மாதிரி இல்ல கஷ்டப்பட்டு டைப் பண்ணாரு. இல்ல இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்டு எங்க விளாக தப்பா நினைச்சிடாதீங்க. இதோட மொக்க காமெடி எல்லாம் போட்டு காமெடி இருக்கு எங்ககிட்ட. ஏன்னா போக போக நீங்க பார்க்கதான் போறீங்க எங்களோட காமெடி எல்லாம். துளசி ப்ரோ வந்து இப்ப 2 வட்டிக்கு வாங்கி கூட்டு போறாரு. அதெல்லாம் வட்டிக்கு வாங்கி சம்மத் ப்ரோ மேரேஜ் போயிட்டு இருக்கோம். சம்மத் ப்ரோ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போக மாட்டான். ஏன்னா பேச்சுலரா இருக்கும்போது ஒன்றும் பண்ணல அவன். இருந்தாலும் நம்ம ஜில்லு ப்ரோக்காக இதுலையும் என்ன ஹைலைட்னா, காலையில 6:30 மணிக்கு கல்யாணம். ஆனால் நாங்கள் இப்பயே 2 இப்போதான் கிளம்பியிருக்கோம். 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். பாசிபிளானு தெரியல. ஆமாம், பார்த்துட்டு இருக்கோம். என்ன கம்பு பாட்டை போட்டு வைப் பண்ணுவோமா இல்லை ஓடு பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அங்கே புட்ட சாங்கு. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராததில்லு, இருந்தா நீ சொல்லு, யாரு ராஜா நீ என் கூட நில்லு, உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் நில்லு, கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆனா ஆசை அடங்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் கலடியில் கிடைக்கும். என்னப்பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லவும் என் கூட செஞ்சு கூத்தாடு உலகும். எல்லாரும் உள்ளாலா உள்ளாலா. சம்பத் ப்ரோ கல்யாணத்துக்கு போறோம். அடுத்து உங்க கல்யாணத்துக்கு போகிறது நீ வேற என்ன ஆல்ரெடி மேரிட்னு சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. இந்த மாதிரி என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதான் ஊருக்குள்ள பல பேர் பல வேலையை பார்த்து விட்டு போயிடுறோம், நம்ம மாட்டிக்கிறோம். பல பேர் உங்களுக்கு குழந்தையே இருக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பப்ப வெளியே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன். தெரியும் ப்ரோ, பேர் கூட வச்சுட்டீங்க போல இருக்கு. அதுதான் இன்னும் வைக்கலப்பா. அப்புறம் என்ன எப்போ மேரேஜ்? நமக்கு நமக்கு என்னடா ஆயிடுச்சு. நம்மலாம் வந்து காலம் போற வயசுல சீக்கிரமா பண்ணிருக்கோம். அப்படிலாம் இல்லடா, நம்ம வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோன்றோம். அவங்க நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆறுதலுக்காக வராங்க. விட்டுருந்தாங்க. என்ன ப்ரோ லவர் கண்ணட்டா ஃபீலிங்கா? ஆமாப்பா. என்ன நான் பாட்டு போடணுமா? நீ எதுவுமே போடாமல் இருந்தாலே பரவாயில்ல விடு. அது எப்படின்னா சொல்லுங்க.
வராங்க. பின்னால இருக்கவங்களாம் அவங்கள பூமர்னு சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அவ்வளோ சொல்ல மாட்டானுங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்மக்கிட்ட வராங்க. நம்மக்கிட்ட வந்து ஹீல் ஆகிக்கிட்டு மறுபடியும் வேற ஒரு ஃபீலிங்காக வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீலு இதுக்காக யோசிச்சேன். சரி ஓகே மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, அதாவது நம்ம ஒரு பட்டாம்பூச்சை பார்க்குறோம். அந்த பட்டாம்பூச்சி புழு விழுந்து அதை அடிப்போம். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளு விஜய் கொஞ்சம் இப்பதான் அவனுக்கு விளம்பு வந்திருக்கு. லவர் கண்டென்ட் பேசினாதான் ஒரு மொழிப்பாரு. ஆமா, ஏன்னா அவர் நிறைய பெரிய பேர் பாய். அவரு குட்டி பிரேபாய். அவரு பட்டாம்பூச்சினாவே அவன் தான். பட்டாம்பூச்சினாலே ஆமா. நீ என்ன ஏதோ லவர் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தியாமே, அப்படியா? நமக்கெல்லாம் இல்லைண்ணே. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதாவது சரிப்பட்டு வர மாட்டேன். அதுக்கு இது சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல ஆபீஸ் ஃபுல்லா சொல்றாங்க லவர் இல்லைன்னு ஃபீல் பண்றியாமே. என்னைக்காவது காந்தி ஜெயந்தி அப்ப காந்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கியாடா நீ? இல்ல அப்துல் கலாம் பர்த்டே அப்ப அப்துல் கலாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கியா? நமக்கு என்ன வரும்போது வரட்டும், பார்த்துக்கலாம். நம்ம நண்பனுக்கு கல்யாணம். ஆமா, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பான். நாம தான் டிராவலிங்ல இருக்கோம். நல்லா கறி சோறு சாப்பிட்டுட்டு. ஆமா ஆமா, சொன்னா ஒரு வாரமா கறி சோறான். இதுல போன் பண்ணி வீடியோ கால் பண்ணி வேற காட்டுறான். மாலை வேற போட்டு இருந்தாரு போலயே. காப்பு கட்டிருக்காரு. காப்பு கட்டிட்டாங்க பாப்பா. நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல ஒரு வாரம் அப்படிதான்டா இருக்கும். அடுத்து கல்யாணம் ஆகி ஒரு வாரமும் அப்படிதான் இருக்கும். ஜாலியா இருக்கும். நீங்க தான் சமைக்கணும். ஆமா, அந்த ஒரு வாரம் நீ சந்தோஷமா இருந்துகிட்டாதான் உண்டு. அதுக்கப்புறம் துவைக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுறதுல இருந்து எல்லாமே அவன் தான் பண்ணணும். அப்புறம் என்ன சம்பத் ப்ரோ அவங்க ரூம் விட்டு போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப நாளா தர்சன் வந்து எப்படி சம்பத் இல்லாம இருப்பான்றது தெரியல. எனக்கு லைட்டா வருத்தமா தான் இருக்கு. எல்லாரும் ஒரு நாள் விட்டு போறது தானடா. பேசுற அப்படியே கொஞ்ச நாள் வருவ. உனக்கு ஒண்ணு செட் ஆயிடுச்சுன்னா அண்ணன் நான் எங்க இருக்கேனே அந்த வடிவேல் அந்த இதுல யார் என்ன பண்ணு அண்ணன் நீங்க இங்க அப்படின்ட்டு வரட்டா அப்படின்ட்டு போயிடுவேன். எல்லாம் அப்படிதான் ஹீல் ஆகிட்டு கிளம்பிடுறீங்க. அண்ணன் ஃபீலிங்ஸ் பாட்டு போட்டா முடிச்சிருவாரு. நம்ம போடுறது அவர்கிட்ட வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் அவ்வளவுதான். இப்பயே ஒரு சத்தம் வருது. அநேகமா இன்ஜின்ல இருந்து இல்ல, அது அவர் பின்னாடி. அண்ணன் மாலை போட்டிருக்காரு, துண்டை கட்டிட்டு படுத்துட்டாரு. அப்புறம் நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அதான் சொல்லுங்க. அதாவது ஒரு பொண்ணு நம்பவே மாட்டேன். சொல்றத கேளு. ஒரு பொண்ணு லவ் பண்ணலான்னு பார்த்தேன். அவன் அது வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, விட்டுட்டேன். அவ்வளவுதான். ரோஜா முட்டா இருக்கும் போதே உள்ள போய் மூச்சரிச்சு போச்சா. நமக்கும் லவ்வுக்கு ரொம்ப தூரம்டா கலை. இப்படிதான் சொல்லுவீங்க. நாளைக்கு பார்த்தா பைக்ல ஒரு ஆள் கூட்டிட்டு போவீங்க. அது நல்லா பாரு. அதான் முதியோர் ஆயாவா இருக்கும். பாண்டியில போயிட்டு வைப் பண்றது, இங்க வந்து வைப் இல்லைன்னு ஃபீல் பண்றது. எனக்கு என்னமோ இப்பெல்லாம் நீ தான் அடிக்கடி லீவ் போட்டு எங்கேயோ போற. நானே சிக்கன் கூடியால அடிபட்டு செத்து போய் வந்திருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து ஆடியோ சரியில்லை வீடியோ சரியில்லைன்னாங்க. விஜய் சார் சொன்ன மாதிரி, அதாவது விஜய் சார்னு பக்கத்துல ஒருத்தருக்கு லைட்டா வால் வெளியே வருது. தம்பி தளபதி ஃபேனு தெரியல, டிவிக்கு போட்டுருவோம்ல. அதான் தம்பி தளபதி ஃபேனு. அவர் என்ன ஃபேனுன்னு இது வரைக்கும் யாருக்கு தெரியாது. யாராவது புது படம் வந்தாங்கன்னா அவரோட ஃபேன். அவரு 96 வந்தப்ப விஜய் சேதுபதி ஃபேன் இருந்தாரு. அதுக்கப்புறம் 96 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொன்னாரு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து திரிஷா ஃபேன்ட்டாரு. ஃபீலிங்ஸ் பாட்டு வந்த உடனே அண்ணன் அல்லு அர்ஜுன் ஃபேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்புறம் இது இருக்குல்ல, எது இருக்கு? இதுனா அது கிடையாதுடா. இது எது? படம் மெய்யழகன் படம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அண்ணன் தான் வந்து அருண்மொழி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அண்ணன் அப்பப்ப ஸ்டேட்டஸ் போடுவாரு. என்ன கதை தெரியல. அண்ணன் அருண்மொழி கிடையாது. அதுல வர அந்த பஸ் கண்டக்டர் ரூட் சொல்லிட்டு நான் அவங்க அப்பா கிட்ட தான் படிச்சேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாரு. சரி, ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா
நம்ம மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், மீதியெல்லாம் இதாக இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நடுவில் எங்கேயும் டீயும் போட முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. காலையில் 6:30 மணிக்கு கல்யாணம். அப்புறம் என்ன, நாளைக்கு காஸ்டியூமில் கலக்குறோம். அவ்வளோதான். அப்போதான் நம்ம தான் ஆக மொத்தத்தில் வேஷ்டி கட்ட போகிறோம். வேஷ்டி கட்ட போகிறோம். மாதம் நடக்க 2 வேஷ்டி போயிட்டு போது மொத்த மாப்பிள்ளைய கல்யாணம் ரெடி பண்ணி சுந்தரா டிராவல்ஸ் டிராவல்ஸ் மாதிரி மாப்பிள்ளை நாங்கள் தான் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ண போகிறோம். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அண்ணன் இதில் உட்கார வச்சு தான் நாளைக்கு அழைச்சிட்டு போகிறோம். அடுத்து சீக்கிரம் எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு என்னமோ அடுத்த துளசி ப்ரோ கல்யாணம்ன்ற மாதிரி தான் வயசாயிட்டு இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. அவ்வளோதான், பேச்சு வாக்கில் வயசாயிடுச்சுட்டான். அண்ணனை சீக்கிரமா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். அடுத்தது முதல்ல அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கப்பா. பொய்யா பேசிட்டு அப்பப்போ இவர் வேற ஸ்டேட்டஸ் போடுறாரு. ஆமா. அம்மா பொண்ணு பார்த்தாச்சான்னு பேட்டரி மோடியில ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். போனை திறந்தா வெறும் மேட்ரிமோனியா இருக்கு. பாண்டிச்சேரி வந்துட்டோம். அவ்வளோதான், பாண்டிச்சேரி வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? பாண்டிச்சேரி இன்னும் ஒருத்த பின்னாடி தலையை தூக்குறான். பாண்டினா தலையை தூக்குவாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. விஜய், என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு பாண்டிச்சேரி வந்தாதான் வாயவே திறப்பான். என்னாச்சு? அவர் வந்து Spot out. அடிச்சு அடி எப்படி உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. அவ்வளோதான், சரி ஓகே. காலையில் போயிட்டு கல்லு பாண்டிச்சேரி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியாது. கல்ல காஸ்டியூம் போடுறோம், கலக்குறோம். சம்பத்புரம் மாதிரி போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போனோம்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆகிட்டு போகலாம். இல்லைன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே போனாலும் மறுபடியும் நாளைக்கு ரிட்டர்ன் டிரைவிங் பண்ணணும். பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. மாமா மலையில குதிச்சிருவாரு, நான் எகிரிடுவேன். தம்பி எகிரிடுவாரு. ரிட்டர்ன் வரப்ப நாம தான் வரணும், வேற வழி இல்லை. சரி ஓகே, இங்க கட் பண்றோம், அங்க ஓபன் பண்றோம். ஓபன் பண்றோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.